இந்தாடா வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. இந்தா இது உனக்கு. என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? ஆமாண்டிமா கூப்பிட்டேன். எல்லாம் இந்த இனிப்பு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். இனிப்பு கொடுக்கற அளவுக்கு என்ன விசேஷம்? உனக்கு பிறந்த நாளா இல்ல உன் பசங்க அமெரிக்கால இருந்து வராங்க? ஒண்ணும் இல்லடி, அலமேலு மாமி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கா. அந்த வேத பண்டிதர் மாமியார்ல தான் தங்க போறார். ஆமாண்டியம்மா, அவள் முக்கால உணர்ந்த ஞானி, பகவானோட அவதாரம். இந்த வயசுல நேக்கு இப்படி ஒரு புண்ணியம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லடி. இந்த எடுத்துக்கோ. பண்டிதரை கூட்டிட்டு வந்தது நம்ம பாகவதர். ஆனா தங்குறது அவங்க வீட்டுல. அவரை நம்ம வீட்டுல தங்க வைக்க கூடாதா? ஐயோ, அது நடக்காது. அது பிராமண சபையோட முடிவு. பண்டிதர் நடக்க போறது நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்க போறேன். என் மனசுல ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு கிடைப்பாரான்னு. யார் அந்த ஆளு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுல ஆம்பளைங்க பெரிய ஆளுதான். நீ இப்ப யார பத்தி சொல்ற? உங்களை பத்தி தான். வேற யார பத்தி? புரிஞ்சிடுச்சு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல ஒண்ணும் இல்ல. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் கோயில தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு அவரு வேணும். எனக்கு அவரு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அவரு மனசை நீதான் மாத்தணும். என்ன வேண்டான்னு சொன்ன அதே நாக்க என்ன வேணும்னு சொல்ல வைக்கணும். அர்ஜுனன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. தப்பு எது சரி எதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்த பத்தியும் சொல்றதுக்கு எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அர்ஜுன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. என்னாச்சு உனக்கு? உன்னை கொல்லாம விட மாட்டேன். உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. நான் ஜெயிக்கணும். என்ன உனக்கு என்ன வேணும்? சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா என் சிவகாமிக்கு உங்களதான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் ஆசையெல்லாம் கலைஞ்சிருச்சு. என் மனசு அவ புரிஞ்சிருப்பான்னு நினைச்சேன். அதனால அவகிட்ட நான் எதையுமே சொல்லல. அது உன்னோட தப்பு. தப்பும் தோல்வியும் தான் என் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு. வெங்கடு கிட்ட இருந்து என்னை காப்பாத்தும் போது நான் நினைச்சேன் நீங்க எப்பவுமே என்னை காப்பாத்துவீங்கன்னு. காப்பாத்தின கையால தண்டிச்சிடாதீங்க. நீங்க இங்க இருந்து போகணும், அது என்னோட கோரிக்கை. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் ஜெயிக்கிறேனே, அந்த அளவுக்கு அவளை எனக்கு பிடிக்கும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஆசை நிச்சயமா நிறைவேறாது. நான் ஒரு முஸ்லிம், நீ ஒரு ஹிந்து. காதலுக்கு ஜாதி மதம் எதுவும் இல்லைன்னு நான் படிச்சிருக்கேன். ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு பிராமண பொண்ணுக்கும் பிறந்த பையன் தான். என்னோட வாப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. எதையும் என்னால இப்பவும் மறக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாத. நான் இங்க வந்ததுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அது முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போயிடுவேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. யார் அது? என்ன பாட்டு? நம்ம சிவகாமி இங்க வந்தாரா? இல்லையேப்பா. அவ என்ன வீட்டுக்கு வரவே இல்ல. பகவானே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. பொண்ணு எங்க போனாரு தெரியல. அம்மா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இல்ல இல்ல, என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு.
தம்பி, சிவகாமி இன்னும் வீட்டுக்கு வரல. எப்பவும் விளக்கு ஏத்துறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. எங்க போயிருக்காரு ஒண்ணும் தெரியல. எனக்கு அந்த வெங்கடு மேலதான் சந்தேகம். அவன் பாம்பு மாதிரி, அப்படிதானே? ஆமா. அவனை பத்தி தெரியாதா? இங்க வா. இது பாரு, சிவகாமி மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? சிவா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லு. ஏய், இறங்கி வா. சந்தேகப்படும்படியா ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தா. எதை கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறான். உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேள்வியே கேட்கல. பயப்பட வேண்டாம், கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல. நன்றி சார். போ. பொண்ணை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது நல்லது. சிவகாமி வந்தாச்சு. சிவகாமி, சிவா, என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுடி, சொல்லு. இல்லையா? சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுடி, லட்சு, லட்சு, சிவராம பாகவதருடைய பொண்ணை காணோன்னு இந்த ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. மானம் போகாம இருக்கணும்னா எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு தெரியணும். சொல்லு, என்ன நடந்தது? என்ன ஒண்ணு கேட்காதீங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? வெங்கடுவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். சாகத்தான் போனேன். அப்பதான் யோசிச்சேன், அதுக்கு பதிலா வெங்கடையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. யாரு தோக்கடிக்க இந்த முடிவு எடுத்திருக்க? யாரும் தோக்க கூடாதுன்னு தான். இல்ல, தவம் கடந்து